அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பரிவர்த்தன ஜானுசீராசனம். பரிவர்த்தன ஜானுசீராசனம்னா, ஜானுசீராசனம் ஏற்கனவே செஞ்சோம். ஜான் சீராசனங்கிறது ஏற்கனவே செஞ்சோம். அதிலேயே இது வந்து அடுத்த ஸ்டேஜ். ஜானு சிரசாசனத்திலேயே அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த பரிவர்த்தன ஜானுசீராசனம். இது எப்படின்னா, இந்த வந்து இடுப்பை வந்து அப்படியே திருப்பி வளைக்கணும். வளைச்சு மேலே பார்க்கணும். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த ஜானுசீராசனம் செஞ்சு கம்ப்ளீட் ஆனா தான் இந்த ஆசனம் செய்ய முடியும். இல்லாட்டி இத செய்ய முடியாது. இது வந்து இடுப்பு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அல்லையில உள்ள விலா எலும்பெல்லாம் அப்படியே நல்லா விரிஞ்சு குடுக்கும். அதில உள்ள சதப்பகுதி, இந்த எலும்புல உள்ள நீரு, இதெல்லாம் வந்து திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, இந்த முதுகு புடிப்பு, இதெல்லாம் அப்படியே தசை பிடிப்பு, வாய் தொல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னு வைங்க, நல்ல பலன் கிடைக்கும். இது வந்து அந்த ஆசனம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆசனம் செய்யணும். இது யாரும் நீங்க முயற்சி செஞ்சிராதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. இது எப்படி செய்றதுன்னு பாருங்க. ஏற்கனவே செஞ்சதுதான். ஜானுசீராசனத்துல என்ன பண்ணோம், இப்படி செஞ்சோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இப்படி செஞ்சோமா, கால புடிச்சோம். இப்போ வந்து இந்த கை இங்கிட்டு, இந்த கை இங்கிட்டு. அப்படியே மாத்தி புடிச்சு, தலை வந்து மேல பார்க்கணும். மேல பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்த இடுப்பு வந்து அப்படியே திருகி, இப்படி திரும்பி மேல பார்க்கணும். இங்க பாருங்க. இப்படி கோத்து புடிச்சு, இப்படி வச்சுக்கணும். அடுத்து இந்த கைய தூக்கி அப்படியே திருப்பணும். அவ்வளோதான். மேல பார்க்கணும். இங்க பாருங்க. எல்லாம் இழுத்து பிடிக்கும். இது வந்து பார்த்து செய்யணும். அவ்வளோதான். இதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது செய்யணும். அடுத்தது வந்து இந்த கால். இந்த கால் செஞ்சோம். அதே மாரி இந்த கால். அதே மாரி இப்படி கிராஸ்ல வரணும். கிராஸ்ல வந்தா தான் இப்படி மேல திரும்பி பார்க்க முடியும். இங்க பாரு. அவ்வளோதான். இப்படி மேல திரும்பி பார்க்கணும். இப்படி திரும்பி பார்த்தோம்னா, இந்த முதுகு பிடிப்பு, தசை பிடிப்பு இதெல்லாம் நல்ல குணம் கிடைக்கும். இங்க பாருங்க. அவ்வளோதான். இந்த ஆசனத்த அது ஜானுசீராசனம் பழகி முடிச்சுட்டு தான் இத செய்யணும். இது செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இத உங்களுக்கு நேர்ல செய்யணும்னாலும் நீங்க வரலாம். ஃபாலோ பண்ணிட்டு இங்க நேர்ல வந்து கூட சொல்லிக் குடுக்குறோம். நேர்ல வந்து கூட நீங்க கத்துக்கிறதுனா கத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.